வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக திமுக மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார் அதிமுகவின் தம்பிதுரை. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். பீகாரை வளர்ச்சியடைந்த மாநிலமாக உருவாக்க ஒன்றிணைந்து பணியாற்றுவேன் என உறுதி. அமெரிக்க அதிபர் டிரம்பை உயிர்மாய்க்கம் செய்வதற்கு ஈரானின் படைப்பிரிவுகள் முயற்சி. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் ஹெக்செட் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களில் 4 இடங்கள் திமுகவிற்கும் 2 இடங்கள் அதிமுகவிற்கும் கிடைக்கும் என்று கூறியிருந்த நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அப்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து முதலமைச்சர் முன்னிலையில் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சியின் கிறிஸ்டோபர் திலக் மற்றும் தேமுதிக கட்சியின் சுதீஷ் ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அப்போது கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் உடனிருந்தனர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக அதிமுக கட்சியின் தம்பிதுரையும் பாமக கட்சித் தலைவர் அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தமிழ்நாடு உட்பட 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை இடங்களுக்கு வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள் என்றும் மார்ச் 6ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மார்ச் 9ஆம் தேதிக்குள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவித்துள்ளது. எனவே தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் 4 இடங்கள் திமுகவுக்கும் 2 இடங்கள் அதிமுகவுக்கும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் உள்ள பாமகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடத்தை அறிவித்துள்ளார். தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக சார்பில் தம்பிதுரை என்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தம்பிதுரை வேட்புமனுவை வழங்கினார். தொடர்ந்து அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்தார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது பதவியில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பதிவில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நேர்மையாக சேவை செய்து வருகிறோம் என்றும் மக்களுடைய நம்பிக்கை ஆதரவின் காரணமாகவே பீகார் வளர்ச்சியடைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். தனது நாடாளுமன்ற வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து பீகார் சட்டப்பேரவையின் 2 அவைகளிலும் நாடாளுமன்றத்திலும் உறுப்பினராக வேண்டும் என்று விரும்பியதாகவும் அதன் காரணமாக மாநிலங்களவை உறுப்பினராக வரும் தேர்தலில் போட்டியிட விரும்புவதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து பீகாரை வளர்ச்சியடைந்த மாநிலமாக உருவாக்க ஒன்றிணைந்து பணியாற்றுவேன் என்று உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து புதிதாக அமைய உள்ள அரசுக்கு தனது முழு ஆதரவும் வழிகாட்டுதலும் இருக்கும் என்று கூறினார். பீகாரில் கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற நிதிஷ்குமார் முதல்வராக பதவியேற்ற 3 மாதத்தில் பதவியை ராஜினாமா செய்வது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து பாஜக தரப்பில் ஒருவர் முதல்வராகலாம் என்று கூறப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டிரம்பை உயிர்மாய்க்கம் செய்வதற்கு ஈரானின் படைப்பிரிவுகள் முயற்சி செய்தன என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் ஹெக்செட் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதல்களில் ஈரானில் இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிர்மாய்க்கம் செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் ஹெக்செட் செய்தியாளர்களிடம் பேசிய போது அமெரிக்க அதிபர் டிரம்பை உயிர்மாய்க்கம் செய்வதற்கு ஈரானின் ஒரு பிரிவு மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் அந்த பிரிவின் தலைவர் அமெரிக்க படைகளால் உயிர்மாய்க்கம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். பேச்சுவார்த்தையின் போது ஈரான் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றும் தாக்குதல் நடத்துவதற்காக காலத்தை கடத்தியுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார்.
அதிபர் டிரம்ப் துணிச்சலான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு முதன்முறையாக ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானிய போர்க்கப்பலை மூழ்கடித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆவடி மாநகராட்சி அருகே புதிதாக கட்டப்பட்ட நூலகத்தை முதல்வர் காணொலி வாயிலாக திறந்து வைத்ததை அடுத்து அமைச்சர் சாமு நாசர் குத்துவிளக்கை ஏற்றி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி அருகில் 27வது வார்டில் 3,69,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட நூலகத்தை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து அமைச்சர் சாமு நாசர் குத்துவிளக்கை ஏற்றி நூலகத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பார்வையிட்டார். அப்போது ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமார், ஆணையர் சரண்யா, மாநகர் பொறுப்பாளர் சன்பிரகாஷ் உள்ளிட்ட திமுக மாமன்ற உறுப்பினர்கள், செயலாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். வேடசந்தூரில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குத்துவிளக்கை ஏற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் 1,19,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இந்நிகழ்வில் பேரூராட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கலசப்பாடி மலை கிராமத்திற்கு 2 சிற்றுந்துகளை மாவட்ட ஆட்சியரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள மலை கிராமங்களுக்கு புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையை அமைச்சர் பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். தொடர்ந்து அரூர் முதல் கலசப்பாடி மலை கிராமம் வரை போக்குவரத்துக்காக 2 சிற்றுந்துகளை மாவட்ட ஆட்சியர் சதீஷ்குமாரும் நாடாளுமன்ற உறுப்பினர் மணியும் கொடியசைத்து தொடக்கி வைத்து சிற்றுந்தில் பொதுமக்களுடன் பயணம் செய்தனர். இதையடுத்து மலை கிராமங்களுக்கு பேருந்து போக்குவரத்து வசதி கிடைத்ததால் பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தனர். தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வழங்கும் திட்டத்தை தான் பாஜக அரசு மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் அறிக்கையாக சொல்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டை பல்வேறு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை திமுக அரசு வழங்கி வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே தலைசிறந்த தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்று கூறினார். இதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் பேசிய போது, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வழங்கும் திட்டத்தை தான் பாஜக அரசு மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் அறிக்கையாக சொல்கிறது என்று விமர்சித்தார். தொடர்ந்து கடந்த தேர்தலில் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்றும் நிறைவேற்றிய பின்னரேதான் தற்போது மேடை போட்டு நின்றோம் என்றும் தெரிவித்தார். கரூரில் 245 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காவிரி கூட்டு குடிநீர் அமைக்கும் திட்டத்தின் பணிகள் விரைவில் நடைபெற உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் மாநகராட்சி அருகில் உள்ள அரசு பள்ளியில் 2,40,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட நீச்சல் குளத்தை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். தொடர்ந்து நீச்சல் குளத்தில் மாணவர்களின் நீச்சல் திறனை பார்வையிட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், 245 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்கவும், 485 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைப்பதற்கும் விரைவில் பணிகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர், சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ, சிவகாம சுந்தரி, மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன், ஆணையர் சுதா, மண்டல தலைவர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். இப்படி தொடர்ச்சியாக சாலை வசதிகள், உள்கட்டமைப்பு வசதிகள் என கரூர் மாநகராட்சியை பொறுத்தவரை ஏறத்தாழ 418 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த 5 ஆண்டுகளில் சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், கட்டிடப் பணிகள், இப்படி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் மிக சிறப்பாக நிறைவேற்ற பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளோம். புதிதாக புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அமைப்பதற்காக 245 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு இன்னும் 2 தினங்களில் அது இறுதி செய்யப்பட்டு அந்த புதிய காவிரி குடிநீர் திட்டப் பணிகளும் தொடங்க இருக்கின்றோம். அதேபோல கரூர் மாநகராட்சி பகுதியில் விடுபட்ட பகுதிகளுக்கு புதிய பாதாள சாக்கடை. வேலூர் அருகே சமுதாய வளைகாப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு புடவை, வளையல் உள்ளிட்டவைகளை சீர்வரிசை பரிசாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கினார். வேலூர் மாவட்டம் புதுவசூரில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறையின் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் புடவை, வளையல் உள்ளிட்டவைகளை சீர்வரிசை பரிசுகளாக வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் வேலூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் அமுதா ஞானசேகரன், வெங்கடாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு மற்றும் ஏராளமான கர்ப்பிணி தாய்மார்களும் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து வேலூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசைகள் வழங்கப்பட்டது. திருக்கழுக்குன்றத்தில் உள்ள 3 வார்டுகளில் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள 3 வார்டுகளில் 1,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலைக்கடை, சிமெண்ட் சாலை, பள்ளி கட்டிடத்திற்கான பூமி பூஜைகளை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி சேர்மன் யுவராஜ் தலைமை வகித்தார். இதில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பழனி, சத்தியமூர்த்தி, தேன்மொழி இளங்கோ, ரேணுகா தனசேகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூரில் அரசின் முடிவுற்றப்பட்ட திட்டப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே கொக்கம்பட்டியில் 17,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து மேலப்பாளையத்தில் உள்ள வடக்கு பாளையத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறு சமுதாய கூடத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மேலும் பெரியாண்டான்கோவில் உள்ள அமராவதி ஆற்றில் திறந்தவெளி கிணறு அமைத்து பைப்லைன் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தாந்தோணி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரகுநாதன், மேற்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரவாயல் அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் 1,72,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் கணபதி திறந்து வைத்தார். சென்னை ஆலப்பாக்கத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் 1,72,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பள்ளி கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் கணபதி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் ராஜன், ஆலப்பாக்கம் பொதுநல சேவா சங்கத்தின் தலைவர் டில்லி பாபு, கவுன்சிலர் ரமணி மாதவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கெங்கவள்ளியில் முடிவுற்ற குடிநீர் மேம்பாட்டு பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் உள்ள 15வது வார்டில் முடிவுற்ற குடிநீர் மேம்பாட்டு பணிகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து கெங்கவள்ளி பேரூராட்சி தலைவர் லோகாம்பாள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இதில் பேரூர் செயலாளர் பாலமுருகன், செயல் அலுவலர் ஜனார்த்தனன் மற்றும் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் கோவில்பட்டியை தனி மாவட்டமாகவும் மாநகராட்சியாகவும் மாற்றுவோம் என்று கட்சியின் வேட்பாளர் பாண்டி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வேட்பாளராக போட்டியிடும் பாண்டி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும் தேர்தலையொட்டி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 234 துப்பாக்கி குண்டுகளை வீசுவதாக கூறினார். இதில் ஒரு குண்டாகத்தான் நான் இங்கு வந்து விழுந்திருக்கின்றேன் என்றார். இந்த குண்டு கோவில்பட்டி மண்ணில் அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். தனியாக செய்ய முடியாது, பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் கோவில்பட்டியை தனி மாவட்டமாகவும் மாநகராட்சியாகவும் மாற்றுவோம் என்று உறுதியளித்தார். கோழி முட்டையை அடைக்காப்பது போல பேச்சுவார்த்தை குறித்து அடைகாத்து வருகிறோம் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் எப்படி பலம் சேர்க்க உள்ளோம் என அனைத்து தரவுகளையும் குறித்து நீண்ட நேரம் கலந்தாலோசித்தோம் என்று தெரிவித்தார். பின்னர் இந்த தரவுகளை முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு செல்வதாக தேர்தல் குழு தெரிவித்தனர். இது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை தான் என்றும், கோழி முட்டையை அடைக்காப்பது போல பேச்சுவார்த்தை குறித்து அடைக்காத்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து முட்டை பொரிக்கும் பொழுது அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம் என்று கூறினார். தஞ்சாவூரில் நடைபெற்ற தாவேக மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த விஜயின் வாகனத்தை துரத்தி கொண்டு வந்த இளைஞர்கள் சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த தாவேக தலைவர் விஜயின் வாகனத்தை துரத்தி கொண்டு வந்த இளைஞர்கள் சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் திருச்சியை சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் தலையில் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து அவரது தந்தை செய்தியாளர்களிடம் பேசிய போது, எனக்கு 2 மகன்கள் உள்ளனர். இருவரும் தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகின்றனர்.
தொடர்ந்து இருவரும் காலை கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு அவரது வாகனத்தில் செல்லாமல் அவனின் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் விஜய் மாநாட்டிற்கு சென்றுள்ளார் என கூறினார். மேலும் இது எனக்கு தெரியாது, ஆனால் விபத்து நடைபெற்ற பிறகு 12 மணிக்கு எனக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்தேன். இப்போது ஆபத்தான நிலையில் உள்ளார். மருத்துவர்கள் எதுவும் தகவல் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார். சொல்லியிருக்காங்க, ரத்தம் வந்து உரையிறது நிற்கணுன்றாங்க சார். அது இது பண்ணாக்கா முடியும், 48 மணி நேரம் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ இன்னொரு பையன் எப்படின்னா, இன்னொரு பையனுக்கு வந்து முதுகில் அடிபட்டதுனால அவனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். 2 பேருமே ஒரே காலேஜுக்கு ஒரே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பால் கடை பால் கடை. இன்னைக்கு இந்த மீட்டிங் போகிறேன்னு சொன்னாரு, எப்படி இல்லை சார்? காலேஜுக்கு போகிறேன். காலேஜுக்கு தான் சார் நான் அனுப்பி விட்டேன். காலேஜ் தான் போயிருக்காங்க. காலேஜுக்கும் போயிட்டாங்க. நான் சின்ன பையன் சொல்கிறான், காலேஜுக்கு போயிருந்தான், வெளியே வந்துட்டான் அப்படின்னு. வெளியே இவங்க அனுப்பி விட்டதுனால வந்தானா இல்லை அவங்கள இவன் தெரியாமல் வந்தானான்ற விவரம் தெரியல. கேட்டால் தான் தெரியும். ஆரம்பம் இந்த காலேஜ் நேஷனல் நான் காலேஜ் வந்து இங்கே வந்துட்டா. ஆமாம் சார். 10 மணிக்கு மேலே தான் காலேஜ் விட்டு வெளியே வந்திருக்காங்க. 11:30 எனக்கு நியூஸ் வருது அடிபட்டுருக்காங்க. பாண்டியன். சேலம் அருகே கல்லூரி மாணவன் காதலித்து ஏமாற்றியதால் மாணவி தன் உயிரை மாய்த்து கொண்டதை அடுத்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கல்பாரப்பட்டியை சேர்ந்தவர் கோபிகா. இவர் நங்கவள்ளி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவரை இளம்பிள்ளையை சேர்ந்த கார்த்திகேயன் காதலித்து வந்துள்ளார். தொடர்ந்து 4 ஆண்டுகளை கடந்து காதலித்து வந்து இருவரும் மிகவும் நெருக்கமாக பழகி வந்த நிலையில் கோபிகா கல்லூரி படிப்பை முடித்தவுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கார்த்திகேயனிடம் கேட்டுள்ளார். இதற்கு கார்த்திகேயன் அவரை தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவர் என கூறி திருமணம் செய்ய மறுத்துள்ளார். இதை சற்றும் எதிர்பாராத கோபிகா மனமுடைந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டார். இது தொடர்பாக ஆட்டையாம்பட்டி காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் மெத்தன போக்குடன் செயல்பட்டதால் தங்களின் மகளுக்கு உரிய நீதி வேண்டும் என கோபிகாவின் தாய் ரதி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். இதையடுத்து மாணவி கோபிகா மார்ச் 3ஆம் தேதி மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து கோபிகாவின் உடலை வாங்க மறுத்து சேலம் அரசு மருத்துவமனையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த கார்த்திகேயன் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும், உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினருக்கு அரசு உரிய நிவாரணம் மற்றும் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சேலம் மாவட்ட தலைவர் குழந்தைவேல், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பெரியசாமி, இந்திய மாணவர் சங்க மாவட்ட தலைவர் டார்வின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் புதிய காவல் நிலைய கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரத்தில் 1,48,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள விஷ்ணு காவல் நிலையத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, யுவராஜ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் ஆதி நடிக்கும் மீசைய முறுக்கு 2 திரைப்படத்தின் முதல் பாடல் தற்போது வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பிரபல நடிகர் ஆதி நடித்த மீசைய முறுக்கு படத்தின் முதல் பாகத்தை தொடர்ந்து தற்போது இப்படத்தின் 2வது பாகம் தயாராகி வருகிறது. இப்படத்தினை ஹிப்ஹாப் ஆதி இயக்கி இசையமைக்கிறார். இதில் பிரபல யூடியூபர் ஹர்ஷத் கான், சைத்ரா ஆச்சார், கேதிகா சர்மா, ரம்யா ரங்கநாதன், நாசர், கருணாஸ், ஷாரா, ஆடுகளம் நரேன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இதையடுத்து சமீபத்தில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வெளியாகி கவனம் ஈர்த்தது. இதையடுத்து இப்படத்தின் முதல் பாடலான ஆரா தற்போது வெளியாகி ஹிப்ஹாப் ஆதி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்தி. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் உயிரிழப்பு எண்ணிக்கை 1045ஆக அதிகரித்து உள்ளது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் மாறி மாறி தாக்குதல் நடத்தியதில் ஈரான் உச்ச தலைவர் காமேனி உட்பட ஏராளமானோர் உயிர் மாய்க்கப்பட்டனர். தொடர்ந்து ஈரானில் இதுவரை 1045 பேர் உயிர் மாய்க்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது.
இதில் அடையாளம் காணப்பட்டு அடக்கத்துக்கு தயாராக உள்ள உடல்களின் எண்ணிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. மும்பை வான்கடை மைதானத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. இதில் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான வீரர்களும் இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஹாரி புரூக் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இறுதிப் போட்டிக்குள் நுழைய இரு அணிகளும் மல்லுக்கட்டும் என்பதால் இன்றைய போட்டியில் ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,20,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 15,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 640 ரூபாய் குறைந்து 1,20,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,31,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 295 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 463 புள்ளிகள் அதிகரித்து 79,579 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 154 புள்ளிகள் அதிகரித்து 24,634 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக திமுக மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார் அதிமுகவின் தம்பிதுரை. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். பீகாரை வளர்ச்சியடைந்த மாநிலமாக உருவாக்க ஒன்றிணைந்து பணியாற்றுவேன் என உறுதி. அமெரிக்க அதிபர் டிரம்பை உயிர்மயக்கம் செய்வதற்கு ஈரானின் படைப்பிரிவுகள் முயற்சி. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸெட் குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.